இந்த லெக்சர்ல let us discuss about the Cauchy's root test. நான் ஒரு சீரிஸ் கொடுத்துருக்கேன். அந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சில டெஸ்டஸ் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபார் வி ஹவ் டிஸ்கஸ்ட் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் ஆர் பவர் என், தட் இஸ் அது எப்போ கன்வர்ஜ் ஆகும் எப்போ டைவர்ஜ் ஆகும் அப்படிங்கிற சீரிஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் we have seen harmonic series summation 1 by n to the power p. ஓகேங்களா? அது எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் we have studied about comparison test. We have studied Cauchy's criteria. ஓகேங்களா? ஸோ இந்த Cauchy criteria comparison test, ஓகே, Cauchy criteria வந்து இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா. பட் கம்பாரிசன் டெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சில கன்வர்ஜ் ஆகக்கூடிய சீரீஸை கையில் வச்சுக்கிட்டு இது கூட கம்பேர் பண்ணி இன்னொரு சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் என்னது கம்பாரிசன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வரிசையில் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் வந்து என்னன்னா ரூட் டெஸ்ட். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் த டெஸ்ட் விச் கிவ்ஸ் அன் அக்கரட் ஆன்சர். ஓகேங்களா? ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுது டைவர்ஜ் ஆகுது அப்படிங்கிறது மிக தெளிவான முறையில் ஆன்சர் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து என்னன்னா ரூட் டெஸ்ட். Anyhow, next we are going to study about another test that is called ratio test. The root test வந்து it is always applicable. எந்த சீரியஸ் கொடுத்தாலும் we can go for a root test. root test கண்டுபிடிக்கலாம். And இப்போதைக்கு B.Sc லெவல்ல உங்களுக்கு இதனுடைய ஃபார்முலா வந்து ரொம்ப எலிமெண்டரியா கொடுத்துருக்காங்க. that is alpha equal to limit of an power 1 by n. ஓகேங்களா? அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்க MSc வரும்பொழுது இதோடவும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த எம்எஸ்சியில் வரும்போது இது பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு அஸ் அ பிஎஸ்சி லெவலில் இட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஸ்டடி ஃபார் அ பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஓகே, அண்ட் வி ஹவ் கிவன் தட் ஆல்ஃபா அப்படிங்கிறது சம்மேஷன் ஏங்கிறது கொடுத்துருக்கிற சீரியஸ். இந்த சீரியஸ்க்கு நான் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். தட் இஸ் நத்திங் பட் திஸ். ஓகேங்களா? ஸோ consider this alpha. ஓகேங்களா? ஈவனை கன்சிடர் பண்ணுங்க. that means the limit of an the whole power 1 by n, this converges to alpha அப்படின்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. அப்போ இந்த டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லிமிட் ஆல்ஃபா இருக்குதுங்க, இந்த ஆல்ஃபா if it is greater than 1 ஆக இருந்தது அப்படின்னா then the series converge. ஓகேங்களா? if less than 1 ஆக இருந்ததுன்னா the series converge. ஓகேங்களா? if the alpha is greater than 1 ஆக இருந்ததுன்னா the series diverge. ஓகேங்களா? so this is the test. And when alpha equal to 1, the test fails. ஓகேங்களா? இந்த டெஸ்ட்னால எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சீரியஸ் கன்வர்ஜ் ஆகும் அதுக்கும் ஆல்ஃபா 1 வரும், ஒரு சீரியஸ் டைவர்ஜ் ஆகும் அதுக்கும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ த டெஸ்ட் ஃபெயில்ஸ் when alpha equal to 1. Okay, so I will repeat the statement. Summation a and b is a given series of positive terms and alpha is nothing but the limit of a n power 1 by n. ஓகேங்களா? nth root. ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல இப்படி இருக்கும். முதல்ல a1, அப்புறம் a to the power a2 root. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது டேர்ம். மூணாவது டேர்ம் வந்து cubic root of a3. ஓகேங்களா? fourth root of a4. ஓகேங்களா? fifth root of a5. இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ். அதனுடைய லிமிட் நான் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இஃப் ஆல்ஃபா இஸ் less than 1, then summation an converge. ஓகேங்களா? if alpha is greater than 1, then summation an diverge. ஓகேங்களா? when alpha equal to 1, the test fails. ஓகேங்களா? so this is the statement for a root test. வேற ஒண்ணுமே இல்லை. இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெண்டு விஷயங்களை மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஒண்ணு வந்து முதல் எலிமெண்ட் வந்து யாருன்னா கம்பாரிசன் டெஸ்ட். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து என்ன எதை யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் டெஸ்ட், ரெண்டாவது இந்த கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறதுடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? இந்த கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறதுடைய டெஃபினேஷன், இது ரெண்டும் யூஸ் பண்ணி we are going to solve this problem. So let me recall the comparison test. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கம்பாரிசன் டெஸ்டினுடைய செகண்ட் ஃபார்மை கொடுத்துருக்கேன் ஃபார் மை கன்வீனியன்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சம்மேஷன் C and B a convergence series of positive term and summation A and B any other series of positive terms such that there is n belongs to natural number n such that Cn less than or equal to An less than or equal to Cn for every n greater than or equal to n. First form வந்து an less than or equal to Cn for all n. அவ்வளவுதான். செகண்ட் ஃபார்ம்ல ஒரு ஃபைனைட் ஸ்டேஜ்ல இருந்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? an less than or equal to Cn for all n greater than or equal to n.
then summation an converge. ஓகேங்களா? இதே மாதிரி டைவர்ஜென்ஸ்க்கு வந்து suppose summation dn is a divergent series of positive term and summation an is any other sequence of positive terms such that the reason n belongs to a natural number n satisfying dn is less than or equal to an for all n greater than or equal to n ஆக இருந்தால் then summation an diverge. So இந்த ஃபார்மை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? Okay, let us come to proof of it. ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல இங்கே என்ன எடுத்திருக்கேன், ஆல்ஃபாங்கிறது வந்து this is alpha is nothing but the limit of an power 1 by n. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1. ஸோ கேஸ் 1 வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1. ஓகேங்களா? ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் சம்மேஷன் an வந்து கன்வர்ஜ் இதில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? டு ப்ரூவ் சம்மேஷன் an கன்வர்ஜ் சொல்கிறேன். சரி, இப்போ ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1னா இப்படி இருக்கும் கரெக்டா? இந்த இடத்துல இது ஆல்ஃபா, இது 1. ஓகேங்களா? ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் 1. then we can choose our epsilon positive such that ஒரு epsilon சின்ன epsilon. ஓகேங்களா? இவ்வளவு தூரத்துக்கு. ஓகேங்களா? so this is epsilon. அப்போ இந்த இதுல இருந்து epsilon கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், இது அது ஆல்ஃபா பிளஸ் epsilon. ஓகேங்களா? so choose epsilon small enough. ஓகேங்களா? so that alpha plus epsilon is less than 1. alpha plus epsilon is less than 1. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இது கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? சார் எப்சிலான் எப்படி சார் இருக்கணும், 1 ஆல்ஃபா கூட்டி 2ஆல வகுத்துட்டீங்கன்னா அது நடுவில் இருக்குமா, அது டிஸ்டன்ஸ் தான் ஆல்ஃபா. சரி, எப்சிலான் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? anyhow we can choose lot of epsilons are there. இதை கூட நீங்க எப்சிலான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடம் ஆல்ஃபா பிளஸ் எப்சிலான். ஓகேங்களா? எனக்கு தேவைப்படுறது ஆல்ஃபா பிளஸ் எப்சிலான் மஸ்ட் பி லெஸ் தென் 1 ஆக இருக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆல்ஃபா புரியுதா? so we have chosen this convergence proof பண்ண போறேன். okay, choose epsilon positive so that alpha plus epsilon is less than 1. சரி, இப்போ இந்த கன்வர்ஜென்ஸினுடைய டெஃபினேஷன் எழுதுறேன். we have is an power 1 by n converges to alpha. அதனுடைய டெஃபினேஷன் வந்து அப்ப இந்த epsilon பாசிட்டிவ்க்கு there exists n belongs to natural number n such that this condition will hold. கரெக்ட்டா? this condition will hold. that is what modulus of an power 1 by n minus alpha which is less than epsilon for all n greater than or equal to n. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? இதுவும் ஒண்ணுதான். ஆல்ஃபா மைனஸ் எப்சிலான் இருக்கும், ஆல்ஃபா பிளஸ் எப்சிலானுக்கு இடையில தான் an பவர் 1 by n இருக்கும் ஃபார் ஆல் n greater than or equal to n. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டை மட்டும் நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ எல்லாத்துக்கும் போய் பவர் n எடுக்கிறேன். அப்போ ஆல்ஃபா மைனஸ் எப்சிலான் த ஹோல் பவர் n which is strictly less than an which is strictly less than alpha plus epsilon the whole power n. you take this fellow. ஓகேங்களா? இவரை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா எழுதுங்க, தனியாக எழுதுப்பாங்க. இந்த இருக்குங்க an which is less than alpha plus epsilon the whole power n for all n greater than or equal to n. ஆனா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் எப்சிலான் வந்து இதோட கம்மி, 1 கம்மி. ஓகேங்களா? அப்போ போய் ஜாமெட்ரிக் சீரிஸ் வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா சம்மேஷன் ஆல்ஃபா பிளஸ் எப்சிலான் விச் பவர் n கன்வர்ஜஸ். இது கன்வர்ஜ் ஆகும். இது எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஆல்ஃபாவும் பாசிட்டிவ். ஆல்ஃபா ஏன் பாசிட்டிவ்? because these terms are all positive. இதெல்லாம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். அதுக்கு n1 by n ரூட் எடுக்கும்போது அதுவும் பாசிட்டிவ். அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபானா ஆல்ஃபா இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். so this is also greater than or equal to 0 and this is greater than 0. so therefore this is greater than 0 and which is less than 1. ஓகேங்களா? அப்போ எதுக்கு இடையில இருக்கு, 0க்கும் இதுக்கும் இடையில இருக்கு. ஓகேங்களா? அப்போ we know that this series is a convergent series. why geometric, இது எங்க இருந்து வந்திருக்கு, this is nothing but the geometric series. ஓகேங்களா? so with respect to the geometric series this series converge. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன இதை அப்ளை பண்ண போறேன், கம்பாரிஷன் டெஸ்ட் அப்ளை பண்ண போறேன். so this is a series of this is a convergent series. ஓகேங்களா? satisfying there is an n such that an less than or equal to alpha plus epsilon the whole power n for all n greater than or equal to n இருக்கிறதுனால this series will converge. முடிஞ்சு போச்சா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நான் இப்போ இங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்பர் 1 வந்து இதனுடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது காஷி கம்பேரிஷன் டெஸ்ட் ஃபார் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் we have used this condition. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல், முடிஞ்சு. இப்போ கேஸ் 2 we'll go for case 2. given alpha is greater than 1. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், to prove summation an வந்து diverge. இப்படி ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த கேஸ்ல என்னது அப்படின்னா 1 இது 1, இங்க ஆல்ஃபா, சரி இது ஆல்ஃபா கரெக்ட். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் எப்சிலான் such that ஆல்ஃபா மைனஸ் எப்சிலான், இது எப்சிலான் தூரம்.
ஓகேங்களா alpha minus epsilon is still greater than 1 ஓகேங்களா அப்ப choose epsilon which is greater than epsilon such that alpha minus epsilon is strictly greater than 1 அப்பவும் அதே கதை தான் because an converges to an power 1 by n converges to 1ங்கிறதுனால there exists n positive n belongs to natural number n which satisfies this condition இப்போ இந்த லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் போனதுல ரைட் சைடு எடுத்தோமா இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க அப்போ பவர் எடுக்கும்போது ஆல்ஃபா மைனஸ் எப்சிலான் த ஹோல் பவர் n which is less than an கிடைக்கும் ஓகேங்களா and note that alpha minus epsilon is greater than 1 therefore this series diverge ஓகேங்களா இது diverge ஆயிடும் ஓகேங்களா அவ்வளவுதான் now apply comparison test then that implies that summation an diverge முடிஞ்சு போச்சு ஓகேங்களா very simple ஒரே ஐடியா தான் ரெண்டுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன் and third equation வந்து என்னன்னா when alpha equal to 1 the test fails நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு சீரிஸ் பார்த்துக்க போறேன் we know that this series diverge ஓகேங்களா and we know that this series வந்து converge இது பார்த்துக்கோமா என்னது summation 1 by n to the power p converge ஓகேங்களா convergent if p is greater than 1 ஓகேங்களா diverge if p is less than or equal to 1 அப்ப இங்க equal to 1 இங்க 2 இருக்கு therefore this is a divergent series this is a convergent series ஆனா ரெண்டுக்குமே இத கால்குலேட் பண்ணுங்க n 1 divided by n power 1 by n இது என்னது இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க this is equal to 1 divided by n to the power 1 by n and we know that 1 n to the power 1 by n converges to 1 ஓகேங்களா அப்ப reciprocal will also converges to 1 by 1 that is equal to இது என்னது இது எப்படி போடுவீங்க this is 1 divided by n to the power 2 by n ஓகேங்களா this is equal to இப்படி எழுதிக்கலாம் 1 divided by n to the power 1 by n the whole square எழுதிக்கலாம் ஓகேங்களா and we know that இப்பதான் பார்த்தோம் this one will converges to 1 square that is equal to 1 அப்போ இந்த சீரிஸுக்கும் இந்த லிமிட் வந்து என்னது 1 தான் இந்த சீரிஸ்க்கும் இந்த லிமிட் வந்து 1 தான் but the first series வந்து diverge and the second series வந்து converge அப்போ the test cannot give any concrete answer to this question ஓகேங்களா அப்போ therefore the test fails ஓகேங்களா ஆனா இத நம்ம கரெக்ட்டா சொல்லிரலாம் when alpha is less than 1 ஆக இருந்தா கண்டிப்பாக the series converge ஓகேங்களா when alpha is greater than 1 ஆக இருந்தால் கண்டிப்பாக the series diverge ஓகேங்களா when alpha equal to 1 the test fails so this is the root test ஓகேங்களா and note that root test is a very ரொம்ப முக்கியமான டெஸ்ட் and it will be applicable anywhere நீங்க எந்த சீரிஸ் கொடுத்தாலும் ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சீரிஸ் கன்வர்ஜா டைவர்ஜா அப்படிங்கிறது ஈஸியா சொல்லிடலாம் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா the problem is this உங்களுக்கு இது கண்டுபிடிக்க தெரியும் ஓகேங்களா a1 root a2 கண்டுபிடிக்கலாம் ஆனா cubic root of a3 கொஞ்சம் கஷ்டம் கால்குலேட்டர்ல பார்க்கிறது கஷ்டம் ஓகேங்களா fourth root of a4 இன்னும் கஷ்டம் ஓகேங்களா அப்ப கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இது கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டம் so some well known ரிசல்ட்டுக்கு மட்டும் இத நம்ம ஈஸியா அப்ளை பண்ணலாம் வேற ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளத்துக்கு இது வந்து ஒர்க் பட் திஸ் வில் கிவ் த வெரி எஃபிஷியன்ட் ரிசல்ட் ஓகேங்களா கரெக்டான ஆன்சரை இது கொடுத்துரும் ஆனா நமக்கு பிரச்சனை வந்து என்னது இது கால்குலேட் பண்றது கஷ்டம் ஓகேங்களா சரி அப்ப இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னா எஸ் there is ஓகேங்களா there is a shortcut that is called ratio test ஓகேங்களா